அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலையே பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான், ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல் முறையாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பர், அதாவது 2024 டிசம்பர்லேயே போன மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எதற்கு இந்த வீடியோ அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஓப்பன் ஆகியிருக்க மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்க போகுது, யார் யாரெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் இது எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் வேக்கன்சி வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஸோ என்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான மாத சம்பளம் பர் மந்த்து சேல்ரி எவ்வளவு கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா? ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க, எந்த துறையிலேருந்து வந்திருக்குது, ஸோ இதில் எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவாக இருக்குது இப்போது இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அரசு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, கண்டிஷன் மீன்ஸ் அப்படி சொல்கிறத விட அவங்களுக்கு எப்போ தெரியுது, எப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி டேட்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இதனாலே நிறைய பேர் அரசு வேலைக்கு போகிறத மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இனிமேல் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறோம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இப்போது இதற்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஏஓ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கிராமம், ஓகேங்களா? அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஏஓனா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்ப்பது தான் இந்த விஏஓ, ஓகேங்களா? ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வருமான சான்றிதழ் வேணும், இருப்பிட சான்றிதழ் வேணும், சர்டிஃபிகேட், ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இல்லைனா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதான நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்லை நிலத்தில் பார்த்திங்கனாக்கா பயிர் சேதங்கள் ஏற்பட்ட நிவாரண நிதிகள் தேவைப்படுது. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் சரி, எந்த நிவாரண நிதிகள் வேண்டுமானாலும், எந்த சர்டிஃபிகேட்ஸ் வேண்டுமானாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டியது இந்த விஓ கிட்ட தான். அவர் தான் அரசிடம் முறையிட்டு அவருக்கு மேலே இருக்கிற அரசிடம் அதிகாரியிடம் மேல்முறையிட்டு அவர் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ இதுதான் இவருடைய ஜாப் நேச்சர், இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய இருக்கிற தாலுக்காவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ எத்தனை வகையான நிலங்கள் இருக்குது, அந்த நிலத்தில் என்னென்ன பயிர்கள் போட்டிருக்காங்க, ஸோ என்ன விஷயங்கள், ஓகேங்களா? ஒரு புதையல் கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் இவர் தான் பொறுப்பு, இவர்கிட்ட தான் நீங்கள் படிக்க வேண்டும். அதுக்குன்னா இதில் முக்கியமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜாபோட நேச்சர் பார்த்தாச்சு. இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வந்திருக்கு, என்ன படிச்சிருக்குன்றதை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங்கு இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி மொத்தமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து வேகன்சி வந்து 2299 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி வந்திருக்குது. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம், ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழில் எழுத்து கூட்டி படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது மினிமம் குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் நீங்கள் யூஜி பிஜி எது வேணாலும் சரியா, எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இதற்கான சம்பளம், ஓகேங்களா, பர் மந்த்து சேலரி, ஓகேங்களா, பர் மாதம் வந்து எவ்வளோ சம்பளம் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதற்கான சம்பளம் 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னும் அலவன்சஸ், கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில், அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், ஓகேங்களா. எந்த மாவட்டத்தில் வேணால் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுதான், ஓகேங்களா. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், இதை மட்டும் நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன சிலபஸ்லாம் இதில் கவர் பண்ணணும். அடுத்ததாக இன்டர்வியூக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. இதில் போங்க. அதில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், இது எல்லாமே ஒரு வீடியோவை நான் வந்து வீடியோட தொடர்ச்சி சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து February 5ஆம் தேதி முதல், ஓகேங்களா. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 20-25 நாளைக்குள்ளே இந்த வேலை வந்து கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இது எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடுக்கு 141, சேலமுக்கு 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103 சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பிரித்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி விண்டோ இந்த கேட்டகரியில் வரவங்க 21லேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதி திராவிடர் முஸ்லீம் இந்த கேட்டகரியில் வரவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அதர் கேஸில் வரவங்க 21 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி மேலேயே பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி மேலேயே பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம வந்து மெயினாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்கிறவங்க, 5வது நாலேஜ் உள்ள ஒரு நபர் எப்படி இந்த எக்ஸாம் எழுத முடியும், அதற்கான பேட்டர்ன் தான் வைப்பாங்க. ஸோ அதனால் எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. கொஸ்டின்லேயே ஆன்சரோட இருக்கும். அதை அப்படியே நீங்கள் பார்த்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் சிம்பிளான ஒரு எக்ஸாம் இருக்கும், ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. ஸ்பாட்லேயே நீங்கள் எக்ஸாம் உட்காந்ததுக்கப்புறம் எக்ஸாமில் ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இப்படி தான் சிம்பிளான வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்கு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு 40 மார்க்கு, பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கு, டோட்டலாக இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நானே அப்ளை பண்ணி தரேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட், இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.